ஸ்டாக் மார்க்கெட் கீழே போனால் மறுபடியும் மேலே போகாதா? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். 2000 .com பபுள் வந்தது. Y2K கிரைசிஸ்னு சொல்லுவோம். அந்த சமயத்தில் யாராவது 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தா, நிஃப்டி 50ல் பண்ணியிருந்தா, இன்னைக்கு 18,78,000க்கு மேலே இருக்கும். விச் மீன்ஸ் 18 டைம்ஸ் க்ரோ ஆகிருக்கு. 2004 கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு. அப்போ 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தா இன்னைக்கு 14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அந்த 1 லட்ச ரூபா 15,66,000 ரூபா இருக்கும். 2006 குளோபல் ரேட் ஹைக். இந்த கிரைசிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அது 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்கள் 1 லட்ச ரூபா 8,61,000 க்ரோ ஆகிருக்கும். 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா அப்பயுமே நிஃப்டி உங்களுக்கு 9% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்கள் 1 லட்ச ரூபா 4,32,000 ஆயிருக்கும். 2010 யூரோப்பியன் டெட் கிரைசிஸ் வந்தது. அப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தாலும் இன்றைக்கி அது 11% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். விச் மீன்ஸ் 4,78,000க்கு மேலே க்ரோ ஆகிருக்கும். 2015 குளோபல் மார்க்கெட் செல் ஆஃப். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி தேதியில் நிஃப்டி 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுடைய 1 லட்ச ரூபா 3,10,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும். 2020 கோவிட் கிராஷில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு 15%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. உங்கள் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகியிருக்கு. முட்டை உடையாமல் ஆம்லெட் பண்ண முடியுமா? நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்க்காம வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா? ரிமெம்பர், புல் மார்க்கெட் இஸ் லாங்கர் தேன் த பேர் மார்க்கெட். நீங்கள் டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருந்தீங்கன்னா இதுலேருந்து 3-4% நிஃப்டி 50யோட ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஃபார் லாங் டேர்ம் ஈக்விட்டி இஸ் த வே டு கோ. ரிமெம்பர், ஈக்விட்டி இஸ் ரிஸ்கி, இன்ஃப்ளேஷன் இஸ் டெட்லி.